Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு முட்டை, ஓவன் இதெல்லாம் எதுவும் இல்லாம ரவையை பயன்படுத்தி நல்ல பஞ்சு போல சாஃப்டான கேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது செய்யிறது ரொம்ப சுலபம் தான். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். நல்ல ஸ்பாஞ்சியா, சாஃப்டா அவ்வளோ அருமையா இருக்கும். இது நீங்க கடாயில தான் செஞ்சீங்கன்றது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா, அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியா இருக்கும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்பை பயன்படுத்தி தான் அளவுகள் சொல்றேன். இது சராசரியா 200 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் கப்பு. உங்க வீட்லயும் சராசரியா 200 கிராம் அளக்கக்கூடிய கப் அளவுகள் இருந்துச்சுன்னா அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க. முதல்ல அதற்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு பால் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் இன்னைக்கு நான் சேர்க்குறேன். கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தான் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய். நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா உருக்கின வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இதே அளவுகளில் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்ல வாசனை நிறைந்த தேங்காய் எண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. கேக்கோட அந்த ஃப்ளேவரே மாறிடும். அதுக்கடுத்து தான் தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா பால் ஒரு 1/4 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கூடவே ஒரு ஸ்பூன் எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அதுக்கடுத்து தான் ரவை 1 கப் சேர்த்துக்கிறேன். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு வறுக்காத ரவை தான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. ரவை நல்லா அரைப்படணும். அதே சமயத்தில் ரொம்ப நைஸாலாம் அரைப்படாது. கொஞ்சம் அங்கங்கே குறகுறப்பாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டுடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ப சோடான்னு சொல்லிட்டு அதுதான் சேர்த்துருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். அடுத்ததான் நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதனால 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்துதான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடர் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எசென்ஷியல் ஆயில், ஏதாவது ஒரு வெனிலா எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வர்ற அளவுக்கு மட்டும் கலந்து விட்டால் போதும். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருவோம். அந்த மாதிரி ஊறுச்சுன்னா அந்த ரவை நல்லா ஊறி நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்ல ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். மாவு பார்க்கவே இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். சப்போஸ் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் பால் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. இல்லைன்னா வெண்ணெய், எண்ணெய் எது வேணாலும் தடவிக்கலாம். நல்லா நிறைய தடவி விடுங்க, ஓரங்கள்லையும் தடவி விடுங்க. நான் ஏற்கனவே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தியே எப்படி கேக் ரெடி பண்ணலான்னு போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரம் எது இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த பாத்திரம் அடியில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இல்லாமல் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதில் நம்ம மாவை ஊற்றிடலாம். இதை ஒரு தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க, தட்டி விடுங்க. அவ்வளோதான். அதுக்கு அடுத்துதான் கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நான்ஸ்டிக் கடாய், அலுமினியம் இல்லைன்னா இண்டோலியம், குக்கர் இதில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடியில் சால்ட்டு நான் எதுவும் போடலை. சால்ட்டு போடணுன்ற அவசியமும் கிடையாது. இது கடாய் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்கடுத்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சிடுறேன். இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஸ்டவ் லோவுக்கும் மீடியமுக்கும் இடைப்பட்டதில் வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது ப்ரீ ஹீட் ஆகட்டும், சூடாகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்துடலாம். நம்ம வச்சிருக்க அந்த கேக் பேட்டரியும் இது மேலே வச்சிடலாம். ஃப்ளேம் லோவுக்கும் மீடியமுக்கும் இடைப்பட்டதில் வச்சுக்கோங்க. சரியாக இந்த கேக் முழுமையாக வெந்து வர்றதுக்கு 25லிருந்து 30 நிமிஷம் எடுத்துக்கும். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை திறந்துட்டு இதில் கொஞ்சமாக நட்ஸ் மேலே தூவிக்குங்க. எடுத்தோன்னே தூவினீங்கன்னா கொஞ்சமாக உள் வாங்கிடும், மேலே அப்படியே தெரியாது. அதனால் கொஞ்சம் மேலே அந்த கேக் எழும்பி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சமாக பாதாம் பருப்பு, காய்ந்த திராட்சை கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இன்னும் சரியாக எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு.
மறுபடியும் சொல்கிறேன், டோட்டலாக இந்த கேக் வெந்து வர்றதுக்கு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போ எனக்கு சரியாக இந்த கேக் வெந்து வர்றதுக்கு 25 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ இதை நம்ம திறந்து பார்த்தலாம். எவ்வளோ சூப்பராக அருமையாக கேக் அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டூத் பிக்கோ எடுத்து இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா அழகாக அதில் ஒட்டாமல் வரணும். இப்போ கேக் அருமையாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஆற வச்சிட வேண்டியதான். எடுத்து எட்ட வச்சுட்டு ஆற வச்சிருங்க. அப்போ தான் சீக்கிரம் ஆறும். இப்போ இந்த கேக் நல்லா ஆறிடுச்சு. ஒரு கத்தியை பயன்படுத்தி ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு பிளேட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு உட்டன் போடோ வச்சு இந்த மாதிரி கவுத்து விட்டுக்குங்க. மேலே இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை தட்டி விட்டுக்குங்க. நல்லா தட்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துட வேண்டியதான். இப்போ பாருங்கள், நம்முடைய அருமையான கேக் எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கேக்கை நம்ம வெட்டிடலாம். கத்தி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இறங்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த குட்டி குட்டி பபுள்ஸ் மாதிரி அங்கங்கே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்லேயே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.